ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் குக்கிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ கசாவா ஃப்ரை. நாம் வாங்குற ஒரு சில கிழங்கு வெந்துரும், ஒரு சில கிழங்கு வேகாது. அந்த மாதிரியான கிழங்கு சாப்பிட நல்லாவே இருக்காது. அதுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக காலி ஆயிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சது பெரிய சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் குச்சி கிழங்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குச்சி கிழங்கையும் பாருங்கள் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிழங்குல மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு, அப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ப போட்டுக்குங்க. அப்புறம் ரெடிமேட் சில்லி பவுடர் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பிரெட் தூளில் நல்லா பெரட்டி எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரட்டி எடுத்துருக்குன்னு, தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒன்றா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு கிழங்கு கூட உடையாமல் தனித்தனியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒன்றா போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வர மாதிரி நம்ம எடுக்கணும். கருக விடக்கூடாது. நம்ம இதை ஏற்கனவே வேக வச்சதுனால இப்போ நம்ம அதிகமாக இதை வேக வைக்க தேவையில்லை. மேலே இருக்கிற அந்த பிரெட் தூள் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பவுடரில் போட்டு பரட்டி எடுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு. இதை நீங்களும் வீட்டில் சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.